ஒரு காலத்தில் நமக்கு சாந்த குணம் இருக்கிறது, மற்றொரு சமயத்தில் கோபம் இருக்கிறது. ஆனாலும் இரண்டு அவஸ்தையிலும் இருப்பவன் ஒருவனே என்பது அனுபவத்தில் தெரிகிறது. ஜாக்ரத், ஸ்வப்னம், சுஷுப்தி என்று 3 அவஸ்தை நிலைகளுண்டு. சாதாரணமாக விழித்துக் கொண்டிருப்பது ஜாக்ரம், கனா காண்பது ஸ்வப்னம், ஒன்றும் தெரியாமல் தூங்குவது சுஷுப்தி. இந்த 3 அவஸ்தைகளிலும் ஒருவனேதான் இருக்கிறான். அவஸ்தா பேதங்களில் நம் முகம், கை, கால் எல்லாவற்றின் போக்கும் மாறுகின்றன. கால பேதத்தால் குழந்தை கிளமாகிற போது தேகம் கூட வேறாக மாறுகிறது. நம் ஒருவருடைய மனசிலிருந்தே பல பேருடைய ரூபங்கள், பலவேறு இடங்கள், பலவேறு காலங்கள் எல்லாம் கனவில் உண்டாகின்றன. நாம் செய்யக்கூடாதென்று நினைக்கிற காரியங்களை எல்லாம் கனவில் செய்வதாக காண்கிறோம். இம்மாதிரி அவஸ்தா பேதங்களில் ஒன்றுக்கொன்று விரோதமான காரியங்களை செய்தாலும், வேறு வேறு விதமான தேகமும் மனசும் இருந்தாலும் எல்லா அவஸ்தைகளிலும் இருப்பவன் ஒருவனே என்பது தெரிகிறது. நம் கனவில் நம் ஒருத்தரின் மனமே இத்தனை பேரை சிருஷ்டித்த மாதிரி மகா பெரிய மனசு ஒன்றின் எண்ணங்கள்தான் இத்தனை ஜீவராசிகளும் என்று தெரியும். அவஸ்தை வேறுபட்ட போதிலும், மனோபாவம் வேறுபட்ட போதிலும், இரண்டிலும் ஒருவனே இருப்பது போல வேறு வேறு மனோபாவம் கொண்ட பல பிராணிகளிடத்திலும் இருப்பவன் ஒருவனே, அவனே நாம் என்று தெளிய வேண்டும். ஆக இருப்பது ஒன்றுதான், ஒன்றே பலவிதமாக தோன்றுகிறது. இப்படி பல வகையாக தோன்றுவதற்குரிய சக்தி அதற்கு இருக்கிறது. அதைத்தான் மாயை என்பது. ஒரே பிரம்மம் மாயா சக்தியால் பலவற்றை போல் தெரிகிறது என்பதுதான் அத்வைதம்.